ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவி. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி ஹால் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இயரிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இயரிங்கு, இது வந்து ஜுவல் ஒனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தது எனக்கு. நான் மோஸ்ட்டாக இந்த ஹேங்கிங் டைப் எதுவுமே வந்து பர்சனலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த ஸ்டட்டு மாதிரி இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் அடிக்கடி எடுத்து போடுவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் என்னமோ எனக்கு பெருசாக கம்ஃபர்டபுள் கிடையாது. இது ரெண்டும் சேர்த்தி அரௌண்ட் அரை பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. ரெண்டும் சேர்த்தி ஒரு 3 கிராம்ஸ் கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். வேஸ்டேஜும் வந்து அரௌண்ட் ஒரு 8%ஓ 9%ஓ வந்து இதுக்கு போட்டிருந்தாங்க. இது வந்து ஜுவல் ஒனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த இயரிங் வந்து இது என் ஹஸ்பண்ட் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வந்து கிஃப்ட் பண்ணது. இது ஃபுல்லாக ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸு. இது டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடது எல்லா இயரிங்ஸுமே வந்து திருகாணி பேட்டர்னு. பட் இந்த ஒரே ஒரு இயரிங் மட்டும்தான் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிற மாதிரி டைப்பு. என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டைப் வந்து வாங்காதீங்க, இது வேண்டாம். ஏன்னா இப்போ இது எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சே அரௌண்ட் ஒரு 4 to 5 months தான் இருக்கும். பட் இப்போவே வந்து இது லூஸ் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் இன்னொரு இயரிங் இருக்கும் பாருங்கள், இதோடது வந்து இப்போ பாருங்கள் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. ஈஸியாக இப்படி வெளியே வந்துடுது. அதனால் வந்து இது மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது நான் ஆஃபீஸ் வேர் ஃபுல்லாகவே நான் இது தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக. நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோடையும் பேர் பண்ணிக்கலாம், அப்புறம் காட்டன் சாரீஸ் எல்லாத்தோடையும் பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால நான் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் இங்கிட்ட இந்த டைப் இல்லை அப்படின்றதுனால நான் எடுத்துட்டேன். ரெண்டும் சேர்த்து வந்து அரை பவுன் வந்தது. இப்போ இதை போய் நான் கொடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணி தருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரே ஒன்று மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து எதுக்கு நமக்கு வம்பு? திருகாணினா நம்ம டைட் பண்ணிக்கலாம். பட் இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஷாப்புக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்றது தான். அடுத்து இந்த இயரிங், நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஜிமிக்கினா ரொம்ப ஒரு க்ரேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜிமிக்கி வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சது. இந்த டிசைன் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சோம். இது வந்து கேஸ்டிங் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் என்னோடய சொந்த ஏர்னிங்ஸில் வந்து வாங்கினது. ரெண்டும் சேர்த்து 1.5 பவுன். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் எப்படி 1.5 பவுன் அப்படின்னா, அவங்க அப்போ சொன்னாங்க இல்லை இது கேஸ்டிங் மாடல், அதனால் இது 3/4 பவுன் வரும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது காட்டன் சாரீஸ் அதுக்கெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று இதில் என்னென்னா, நான் வந்து இது தனியாக மேலே உள்ள அந்த குட்டி இயரிங் தனியாகவும் கீழே வந்து ஜும்கா தனியாகவும் இருக்க மாதிரி வந்து கேட்டிருந்தேன். அதாவது தனியாக மாட்டிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பழைய இயரிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த பேட்டர்னில் வந்து வேணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மேலே உள்ள பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தனியாக நம்ம இந்த சாரீஸ்க்கு சுடிஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம், இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட போட்டுட்டு போய்க்கலாம் டெய்லி ஒர்க்கு அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்டிருந்தேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த மேலே உள்ள அந்த குட்டி இயரிங்கும் அதுக்கப்புறம் அந்த ஹுக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது 2 தான் மோஸ்ட்டாக ஆஃபீஸ்க்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. இந்த ஜும்கா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா வந்து அதோட பேரப் பண்ணிப்பேன். அடுத்து டெய்லி வேர் பேங்கில் இது ரெண்டும் சேர்த்து வந்து 3 பவுன் வந்து வந்திருந்தது. இது வந்து இந்த ஹாலோ டைப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான், 7%ஓ 8%ஓ வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. நான் ஏன் மோஸ்ட்டாக வந்து இந்த பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் ரிங்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோடய கை வந்து ரொம்ப குட்டி கம்பேரிட்டிவ்லி. நார்மலாக எல்லாருக்கும் 2.4 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நல்ல டிசைன்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் என்னோடது வந்து 2.2 பேங்கிள் சைஸு, ரிங்கும் வந்து ரொம்ப குட்டி. அதனால கிட்ஸ் செக்ஷனில் தான் போய் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே போய் பார்ப்பேன். அப்படி அதுலேயும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மற்ற பேட்டர்ன் ஏதாவது பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஆர்டர் கொடுத்துருங்க, நாங்கள் பண்ணி தந்துடுறோம் அப்படிம்பாங்க. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறது, மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நானே பின்ட்ரெஸ்ட்டில் டிசைன் பார்த்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறது. இதுவும் அந்த மாதிரி பண்ணி வாங்கினது தான். இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் வேர் எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ப்ளஸ் நம்ம டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால வளையலை, ரொம்ப டைட்டாக ஸ்டிஃபாக இருந்தது. எனக்கு பர்சனலாகவே இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து
இது வந்து இந்த பேங்கிள் பிரேஸ்லெட்டு. இது வந்து எப்படின்னா 1.25 பவுன் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆஃபீஸ்க்கு மோஸ்ட்டாக போட்டுப்பேன். பேங்கிள்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு கையில் வாட்ச் போட்டுட்டு ஒரு கையில் இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் வந்து போட்டுப்பேன். இதோட செட்டாக வந்து ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க, ரிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டும் சேம் பேட்டர்னு, ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து 1/4 பவுனு, இது வந்து 1.25 பவுனு. இது ரெண்டும் சேர்த்து வந்து 1.5 பவுன் வந்தது. இங்கே ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி இருக்கும். பட் வந்து நான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வேணாம் டெய்லி வேர்க்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது தான். என்னோடய கை சைஸ் வந்து ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அதனால் நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து இது எடுத்தேன். அடுத்து வந்து இந்த ரிங்கு. இது வந்து இந்த வங்கி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. இது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வாங்கி கொடுத்தது. இது எதுலன்னா கல்யாணில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 1/4 பவுன் வந்தது. இது இந்த வங்கி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஸ்டோன் வச்சு வாங்கினாங்க. மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எப்படின்னா க்ரீன் ஸ்டோன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக லட்சணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் தோணி ஒன்று வாங்குறது தான் இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கிறேன். இதுவும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி போட்டுப்பேன். அப்புறம் இந்த ஒரு ரிங்கு, இதுவும் வந்து 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. இது வந்து நான் போகலை ஆக்சுவலாக. இது டிசைன் வந்து வீட்லேயே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது கிட்ஸ் செக்ஷனில் போய் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி, அதனால டிசைன்ஸே கம்மியாக இருக்கும். அதில் வந்து பார்த்து எடுத்தது. அடுத்து வந்து இந்த குட்டி இயரிங்ஸு. இந்த இயரிங்ஸ் தான் வந்து நான் ரொம்ப வருஷமாக போட்டிருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட்டாக ஒரு 7th 8th வரையுமே வந்து இந்த இயரிங்கும் இதே மாதிரி ஒரு ஃப்ளார் போட்ட மாதிரி இருக்கும், சிங்கிள் ஃப்ளார் போட்ட மாதிரி. இதை தான் வந்து மாற்றி மாற்றி போட்டுப்பேன். இது மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி இயரிங் இது இன்னுமே என்கிட்ட பத்திரமா இருக்குது. அடுத்து இந்த ஃப்ளார் போட்ட இயரிங் தான் வந்து அதோட மாற்றி மாற்றி போட்டுப்பேன். இதுனா இந்த கீழே இருக்குங்க, இந்த ஹேங்கிங்ஸ் இல்லாமல் இந்த மேலே உள்ளது மட்டும் வந்து மாற்றி மாற்றி இது கொஞ்ச நாள் போட்டேன்னா அது கொஞ்ச நாள் மாற்றி போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி போட்டுப்பேன். ஹேங்கிங்ஸ் வந்து இது நான் குழந்தையாக இருக்கும்போது காது குத்துக்கு வந்து எங்கள் பாட்டி தாத்தா போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப லைட் வெயிட்டு, காதை இழுக்காது. அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்தே 1/4 பவுன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படியே வச்சுருக்கேன். இதை போய் மாற்றி போடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து தாத்தா பாட்டி வாங்கி தந்தது எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படியே வச்சுருக்கேன். எதையுமே போய் மாற்றி போடணும் அப்படின்னு எடுக்கலை, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து மென்ஸ் பிரேஸ்லெட்டு. இது வந்து என் ஹஸ்பண்டோடது. மோஸ்ட்டாக கையில் எதுவுமே போட்டுக்கிறது கிடையாது, ஒரே ஒரு காப்பு மட்டும் போட்டிருப்பாங்க. அதனால இதெல்லாமே என்கிட்ட தான் கிடக்கு. அடுத்து வந்து இந்த மினி ஹாரம். இந்த மினி ஹாரம் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நமக்கு வாங்கி தருவாங்க. இந்த மினி ஹாரம் வந்து நான் வந்து சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கி தந்தேன். அவங்களுக்கு வாங்கினது இது மொத்தம் 3 பவுன் வந்தது. ரொம்ப லைட் வெயிட்டு, நல்ல சிம்பிள் டிசைன். நான் வந்து ஆன்டிக் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஆன்டிக்கை கோல்டுனே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அம்மாவும் சரி, இப்போ நம்ம வீட்டு சைடில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து ஆன்டிக்கை வந்து இதை பார்த்தா தங்கம் மாதிரியே இல்லை, இதை பார்த்தா கவரிங் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நான் அதனால் வந்து இந்த மாதிரி ஆன்டிக் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிசைன் கேட்டு தான் எடுத்தேன், அவங்கக்கிட்ட கேட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு தான் எடுத்தேன். 3 பவுனு, கொஞ்சம் லைட் வெயிட் தான், பட் ரொம்ப அழகாக இருக்குது. லக்ஷ்மி முகம்லாம் வந்து பக்காவாக வந்திருக்கு. இதுக்கும் வேஸ்டேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 12% போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.